ஓகே. எனது அன்பு இதயங்களே, உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நான் முன் சொன்னது போல இன்னும் என்னுடைய மகள் வீட்டில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன். ஏதோ வெளியே அப்படி போயிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு என் மகள் என்னை அழைத்து கொண்டு வந்து என்னை ஒரு இடத்தில் அமர வைத்து விட்டு அவள் வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். அப்போ உங்கள்கிட்ட என்ன பேசணும்? நான் ஏதாவது ஒரு பாட்டு பாட்டா? நாளை நமதே, இந்த நாளும் நமதே, நாளை நமதே, எந்த நாளும் நமதே. என்னங்க இந்த நாள் அந்த நாள்னு பேசுகிறீங்க? நாம் எல்லோரும் ஒரு பெரிய பெரிய மனிதர் பிள்ளைகள், இறைவனின் பிள்ளைகள். இது எல்லாம் நம்ம பாட்டின் சொத்து அல்ல, என்னுடைய அப்பா சொத்து. அதனால் இது எல்லாமே நமக்கு சொந்தம். நேற்று, இன்று, நாளை எல்லாமே நமக்கு சொந்தம். அதை நினைத்து கொண்டு ஒரு பாட்டு பாடினேன். அப்புறம் வீட்டுக்கு எல்லாம் என்னுடைய பேர குழந்தையின் விழாவிற்கு எல்லோரும் வந்தார்கள். ஒருவர் பின் ஒருவராக கூட்டமாகவும் எல்லாரும் கிளம்பி விட்டார்கள். அப்பொழுது நான் பார்த்தேன், நான் தனியாக இருப்பது போல் தோன்றியது. இன்னும் எல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு. அதே சமயத்தில் எனக்கு எதிரில் கடவுளுடைய ஃபோட்டோ உருவப்படம் இருந்தது, சேகடாட் இருந்த படம். அதை பார்த்தோம்னா அவர் இங்கே இருந்தார், எல்லாரும் போயிட்டாரோ. பார்த்தா அங்கே என்னுடைய எதிரில் அவர் என்னை பார்த்துருந்தார். எனக்கு என்ன சந்தோஷம் ஆச்சு தெரியுமா? என் உடன்பிறப்புகளே, நமது அப்பா இருக்கிறார். உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், கலங்காதே அப்படின்னு அவர் என்னை பார்த்து
சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் உதித்தது. நான் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சுது. ஆமாம், நம்ம தனியாக இல்லையே, ஏன்னா நம்மளை யாரும் விட்டுட்டு போகலையே, யார் விட்டுட்டு போனாலும் நம்ம அப்பா இருக்காரு பாரு. என்னை பார்த்து என்னென்னவோ அவர் சொல்கிற மாதிரி தெரியுது. நீ தனியாக இல்லை, நான் உன்னோடு இருப்பேன்னு சொல்கிற மாதிரி தெரிஞ்சது. எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம் ஆச்சு. நான் இந்த இடத்துல வந்து உக்காந்துன்னு இருக்கும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்தது. அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மோடு கடவுள் இருக்கிறார், எந்நேரமும் இருக்கிறார், எந்த சமயத்திலும் இருக்கிறார். சந்தோஷமாக இருங்கள். ஓகே, வணக்கம்.